வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம். சுற்றுலா மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்ட பந்தயம். 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. புதுவை, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் உதய நாள் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. முழு கொள்ளளவையும் எட்டியது புதுவை ஊசுட்டேரி. சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார். இன்று கல்லறை திருநாள். முன்னோர்களின் கல்லறைகளை பூக்களால் அலங்கரித்து கிறிஸ்தவர்கள் வழிபாடு. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் புதுச்சேரி காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. புதுடெல்லியில் அமைந்துள்ள மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து விழிப்புணர்வு நம் அனைவருக்குமான பொறுப்புணர்வு என்ற கருத்தை தாங்கி 17 வயதிற்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாலருக்குமான 5 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்று காலை 6 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தொடங்கி பழைய சாராய ஆலை வழியாக ஹோட்டல் அதிதி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்பு துறை மற்றும் டூப்ளெக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலை அருகில் நிறைவு பெற்றது. இவ்விழாவினை சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஓட்டப்பந்தயத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை செயலாளர் அவர்களால் பரிசு தொகையும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வித்துறை பணியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை ஊசுட்டேரி நிரம்பியதால் நேற்று இரவு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுட்டேரி முழு கொள்ளளவு 3.5 மீட்டர் உயரமாகும். சமீபத்தில் பெய்த கனமழையால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேலும் வீடூர் அணை திறப்பால் ஊசுட்டேரிக்கு நீர்வரத்து கிடுகிடு என அதிகரித்தது. ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. நேற்று முன்தினம் மாலை ஊசுட்டேரி முழு கொள்ளளவான 3.5 மீட்டர் அளவை எட்டியது. நேற்று மாலை 3.57 மீட்டர் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் 10 கண்ணு போக்கு வாய்க்கால் மூலம் ஊசுட்டேரிக்கு வரும் உபரி நீரை சங்கராபரணி ஆற்றுக்கு திருப்பிவிட முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சதுக்கம் பகுதியில் போக்கு வாய்க்கால் மதகில் நேற்று இரவு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர்கள் தியாகராஜன், ஹரி என்கிற ஜெகதீசன், சுஜாதா, தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். 10 கண்ணு மதகு வழியாக ஆற்றுக்கு நீர் திருப்பிவிட்டதால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஊசுட்டேரியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். உலக ஆத்மாக்களின் தினமான கல்லறை திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கல்லறை தோட்டங்களில் மலர்களால் பூஜித்து தங்களின் முன்னோர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். கிறிஸ்தவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று கல்லறை திருவிழாவாகும். முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ கல்லறைகளில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கல்லறைகளை அலங்கரித்து பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் கிறிஸ்தவ மக்களின் முன்னோர்களை நினைவில் கூறும் வகையில் கல்லறை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி இன்று புதுச்சேரியில் உப்பளம், முத்தியால்பேட்டை, உழவர்கரை, வில்லியனூர், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கிறிஸ்தவர்கள் பூக்களை கொண்டு கல்லறையை அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டை இடிப்பதாக தகவல் பரவிய நிலையில் மார்க்கெட் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்த திரண்ட நிலையில் நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி நேரு வீதியில் பழமை வாய்ந்த குபேர் அங்காடி என்ற பெயரில் பெரிய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு 572 நிரந்தர கடைகள் மட்டுமன்றி ஏராளமான அடிக்காசு கடைகளும் உள்ளன. காய்கறி, பழம், மீன், இறைச்சி, ஜவுளி, பாத்திரம், அலங்கார பொருட்கள் என தனித்தனி பிரிவாக கடைகள் அமைந்துள்ளன. மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆவதால் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 54 கோடி செலவில் பெரிய மார்க்கெட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு முயற்சி மேற்கொண்டது. ஆனால் வியாபாரிகளின் எதிர்ப்பால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பெரிய மார்க்கெட் கட்டிடம் மிகவும் சேதமடைந்திருப்பதாக, அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்றக் கோரி புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பழுதடைந்துள்ள கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற உத்தரவிட்டது. அதன் பேரில் புதுச்சேரி நகராட்சி மூலம் முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட் இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் 51 கடைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக தெரிவித்தனர். மேலும் புதிதாக கடைகள் கட்டப்பட்டு தற்போது இருப்பவர்களுக்கே மீண்டும் கடைகள் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர். இதனையடுத்து வியாபாரிகள் சமாதானம் அடைந்தனர். இந்த நிலையில் பெரிய மார்க்கெட் நேரு வீதி பகுதியிலும் காந்தி வீதி சந்திப்பிலும் முதல் மாடி கடைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. அந்த கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி அதிகாரி நேற்று மாலை கடைக்காரர்களிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டில் மணிக்கூண்டு அருகே இரவு ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்த ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி அங்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பெரிய மார்க்கெட்டில் சேதமடைந்த பகுதிகள் மட்டும் இடிக்கப்படும், மார்க்கெட் முழுவதும் இடிக்கப்படாது. இது சம்பந்தமான வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இதில் நகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட இருக்கிறது என்றார். மேலும் வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தவும், மார்க்கெட் தொடர்பாக இந்த குழு நகராட்சியிடம் பேசி தெளிவு கொள்ளுமாறும் ஆணையர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சங்க நிர்வாகி ஒவ்வொரு சங்கத்திலும் 2 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைப்பதாக கூறி கலைந்து சென்றனர். மேலும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களின் நல்ல முயற்சியால் வியாபாரிகளிடம் பதட்டம் தணிந்து சுமூகமான நிலை ஏற்பட்டது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் மகனான மன்னர் மன்னனின் பிறந்த நாளை முன்னிட்டு கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மலரஞ்சலி செலுத்தினார். புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசனின் மகனான மன்னர் மன்னனின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ள புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் புரட்சி கவிஞர் நாளும் போற்றிய மன்னர் மன்னன் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்றது. விழாவில் மன்னர் மன்னன் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு தமிழ் அறிஞர்களும் சான்றோர் பெருமக்களும் மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் மேனாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, நீதிபதி அசோகன் அவர்கள், கலை பண்பாட்டுத்துறையின் மேனாள் இயக்குனர் கலியபெருமாள், மன்னர் மன்னன் அவர்களின் மகனார் கலைமாமணி முனைவர் கோ பாரதி, கலைமாமணி கோவிந்தராசு உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் மன்னர் மன்னன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி கவிஞரும் சமூக பணியாளருமான கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சான்றோர் பெருமக்களுடன் இணைந்து அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த மன்னர் மன்னன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வணங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க
முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josaluka. புதுவையில் இயங்கி வரும் ஆத்மஞான ஆலயம் ஆன்மீகம் மற்றும் சமூக சேவை அலுவலகத்தின் சார்பில் பெரம்பை கிராமம் காட்டுமேட்டு பகுதியில் வசிக்கும் எளிய மக்களுக்கு தார்பாய் வழங்கப்பட்டது. புதுவையில் இயங்கி வரும் ஆத்மஞான ஆலயம் ஆன்மீகம் மற்றும் சமூக சேவை அலுவலகத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை கிராமத்தில் காட்டுமேட்டு பகுதியில் வசிக்கும் எளிய மக்களுக்கு மழைக்காலம் வருவதால் அவர்களின் குடிசைகளை சரி செய்வதற்கும் மழைநீர் புகாமல் இருப்பதற்காக ஆலயத்தின் ஐயா ராமராஜா அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் சிங்கப்பூர் வாழ் நன்கொடையாளர்களின் உதவியோடு தார்பாய் மற்றும் கட்டுவதற்கு தேவையான கயிறு ஆகியவை வழங்கப்பட்டது. தேவையான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினரும் தன்னார்வலர்களும் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் தேவையான நிதி வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி HM காசிம் சாலையில் அமைந்துள்ள புனித லூயிஸ் தே கோன்சாகா உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் பள்ளியின் அறிவியல் ஆசிரியை திருமதி அல்பர்தா மேரி அவர்களின் பணி நிறைவு விழா பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி HM சாலையில் அமைந்துள்ள புனித லூயிஸ் தே கோன்சாகா உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் பள்ளியின் அறிவியல் ஆசிரியை திருமதி அல்பர்தா மேரி அவர்களின் பணி நிறைவு விழா பள்ளியில் நேற்று நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை புனித சுதா அம்மையார் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி அரசின் சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளரும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பள்ளியின் ஆசிரியர்கள் திருமதி ஜோஸ்பின் டெய்சி, திருமதி ஜாக்குலின், திருமதி விமலா, திருமதி ஸ்டெல்லா ராணி, திருமதி விண்ணரசி, திருமதி மோட்ச ராணி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். முன்னாள் மாணவர்கள் ஆசிரியருக்கு தங்களின் வாழ்த்துக்களை கூறினர். பள்ளியின் அலுவலக உதவியாளர் பிரபு அவர்கள் நன்றி கூறினார். பள்ளியின் சத்துணவு ஊழியர்கள் திருமதி சரசு மற்றும் வேளாங்கண்ணி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் முனைவர் சுபாஷினி மற்றும் செல்வராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கமும் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து நடத்திய ஐம்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கமும் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து மாணவர்களுக்கான கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, காது பரிசோதனை, புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் என ஐம்பெரும் விழா நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி புதுவை விடுதலை போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாரதியார், சுப்பையா, குபேர், செவாலியே செல்லான் நாயக்கர், வெங்கடசுப்பா ரெட்டியார், அன்சாரி துரைசாமி ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். பள்ளி நிறுவனர் டாக்டர் ராம சிவராஜன் மற்றும் பொறியாளர் லயன் சிவகந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன் முரளி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக லயன் RK சரவணன், லயன் பாபு என்கிற பிரபாகரன், லயன் S பிரபாகரன், லயன் S குப்பன், லயன் B ஆறுமுகம், லயன் சக்தி குமரன், லயன் தியாகராஜன், பிரகதீஸ்வரன், தண்டபாணி, குமரக்கொடி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கண் மருத்துவம் டாக்டர் அகர்வால் குழுவினராலும், பல் மருத்துவத்தினை வேல் பல் மருத்துவ முகாமின் டாக்டர் மலர்கொடி, டாக்டர் தங்கவேலு குழுவினராலும், காது மருத்துவம் சிம்ஹா காது கேட்கும் உபகரணம் மற்றும் பேச்சு பயிற்சி முகாமினராலும், புற்றுநோய் விழிப்புணர்வு இளவரசி வாணிதாசன் அவர்களாலும் நிகழ்த்தப்பட்டது. பின்னர் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த முகாமில் 200 மாணவர்களுக்கும் மேல் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் சுற்றுலா மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டப் பந்தயம் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. புதுவை, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் உதய நாள் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. முழு கொள்ளளவையும் எட்டியது புதுவை ஊசுட்டேரி. சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார். இன்று கல்லறை திருநாள். முன்னோர்களின் கல்லறைகளை பூக்களால் அலங்கரித்து கிறிஸ்தவர்கள் வழிபாடு.
இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.